இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷாவின் ஸ்லிம் கேப்சியூல். ஆக்சுவலா அதிகமான கொழுப்பு நம்ம உடல்ல வந்து சேரும்போது, ஒபெசிட்டின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். அது சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ நமக்கு வந்து கொண்டு வரும். ஒருவருக்கு ஒபெசிட்டி இருக்கு நம்ம எப்படி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ வச்சு தான் சொல்றோம். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற பாராமீட்டர் வந்து ஆ 18.5க்கு கீழ இருந்துச்சுன்னா, நம்ம அத வந்து அண்டர் வெயிட்ன்னு சொல்லுவோம். 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா, அது ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். 25லேருந்து 29.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே 30க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஒபெசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ, இப்ப இந்த ஒபெசிட்டி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், பிபி, ஹை கொலஸ்ட்ரால் இல்ல லிவர் ப்ராப்ளம் இந்த மாரியான சில பிரச்சனைகளால அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ப்ராப்பர் டயட் எடுக்காம, இல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம உட்காந்தே இருந்தா கண்டிப்பா ஒபெசிட்டி வரும். இத சரி செய்றதுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டயட் சாப்பிடணும், இல்ல எக்சர்சைஸ் பண்ணணும். அந்த மாதிரியான காரியங்கள செய்தா தான் இந்த ஒபெசிட்டி வந்து சரியாகும். ஆக்சுவலா 2019 உடைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா, உலக அளவுல 523 மில்லியன் மக்கள் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதாவது ஹார்ட் ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 82% மக்கள் இதய நோயால பாதிக்கப்பட்டவங்க வந்து ஓவர் வெயிட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதய நோய் வந்து உணவு பழக்கங்களால வருது. இந்த ஒபெசிட்டி பிரச்சனையோட ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து இதய நோயில போய் தான் விட்டுரும். உடல் எடை அ குறைக்கிறது வந்து இதய நோய் வராதவாறு வந்து நம்மள பாதுகாக்குது. இப்ப உலக அளவுல பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்களுடைய மரணத்துக்கு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படி இல்லன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் இல்ல ஸ்ட்ரோக்னால இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 24.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஒபெசிட்டி எப்ப வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கும்போது, கேலரீஸ் அதிகமா பாடில இருக்கும். அந்த கேலரீஸ நம்ம வந்து பர்ன் பண்ணாம இருந்தோம்னா, அந்த கேலரீஸ் அப்படியே ஃபேட்டா பாடில போய் ஸ்டோர் ஆகி, நம்மளுக்கு வந்து ஒபெசிட்டிய கொண்டு வரும். அப்படி இல்லன்னா, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிடும்போது, இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் நெறையா நம்ம எடுத்துக்கும்போது, அது வந்து நெறைய கேலரீஸ நம்ம உடம்புக்கு தரும். அது அப்படியே கொழுப்பா மாறி நம்மளுடைய உடம்புல வந்து தங்கிரும். இன்றைய நவீன காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிட்டே வருது. முன்னாடிலாம் இப்ப டிவி இருக்கும்போது, டிவில சேனல் மாத்தணும் அப்டின்னா, டிவில தான் பட்டன் இருக்கும். ஏஞ்சு போய் டிவில இருக்கிற பட்டன வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம ஏஞ்சு நடக்கணும், போகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ படிக்கட்டெல்லாம் ஏறணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல எஸ்கலேட்டர்ஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப்ல ஏறி நின்னா போதும், அது மேல கொண்டு போய் நம்மள விட்டுரும். அந்த மாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. முன்னாடிலாம் நம்ம கடைக்கு போய் எந்த பொருள் வேணாலும் நம்ம நடந்து போய் வாங்கிட்டு வருவோம். பட் இப்ப அந்த மாரி ஷாப்பிங்க்கெல்லாம் கடைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்ல உட்காந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இருக்க இருக்க நவீன காலகட்டத்தில மனுஷனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதே மாரி அ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும்போது, கண்டிப்பா வந்து அ ஒவ்வொருவரும் இந்த ஒபெசிட்டி பிரச்சனையால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. இது மட்டும் இல்ல, ஃபேமிலி ஹிஸ்ட்ரினாலயும், ஜீன்ஸ்னாலயும் கூட வந்து ஒபெசிட்டி வரும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, சில மருந்துகள் நாம வந்து கன்டினியூஸா எடுத்துக்கும்போது, இந்த உடல் எடை வந்து கூடுகிறது. எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, சில நோய்க்கு வந்து நம்ம அலோபதியில ஸ்டெராய்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸ் அதிகமா எடுக்கும்போது, இல்ல இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம்க்காக கன்டினியூஸா மெடிசின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் எடை வந்து கூட ஆரம்பிச்சுரும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த லேடீஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா உடம்பு வந்து வெயிட் ரொம்ப ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த வெயிட்ட குறைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். சில சமயம் தூக்கமின்மை, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸு கூட இந்த ஒபெசிட்டிக்கு காரணமா இருக்கும். இந்த ஒபெசிட்டி வந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இல்ல ஸ்ட்ரோக் வரும். அப்டி இல்லன்னா டைப் 2 டயபெட்டிஸால பாதிக்கப்படுவோம். சில வகையான கேன்சர்னால கூட பாதிக்கப்படுவோம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கூட வரும்.
லிவர்ல ஃபேட் வந்து தங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒபெசிட்டினால இவ்ளோ பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒபெசிட்டி பார்த்தீங்கன்னா, மனுஷனோட வாழ்க்கை தரத்தையே பாதிக்குது. ஸோ எந்த மாதிரி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து ஒபெசிட்டில இருக்கும்போது டிப்ரஷனுக்குள்ள போவாங்க. சில சமயம் ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க, கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும்னு கூட விரும்ப மாட்டாங்க. மத்தவங்க நம்மள பார்த்துறக்கூடாதுன்ற மாரி ஐசோலேட் ஆகி தனியா இருக்கணும் அப்டின்ற மாரி விரும்புவாங்க. அந்த மாரி அவங்களால வந்து நெறைய அச்சீவ் பண்ண முடியாது. இவ்ளோ பிரச்சனை இருக்கிற இந்த ஒபெசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து, இல்ல ஹெவி எக்சர்சைஸ் பண்றோம் அப்டின்னா வந்து, அதுல நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஹெவி எக்சர்சைஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மசில் டேமேஜ் ஆகும். நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா தான் நம்முடைய ரக்ஷா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஸ்லிம் கேப்சூல நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிம் கேப்சூல் வந்து இரவிலும், காலையிலும் நம்ம எடுக்கும்போது, தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சு, நம்ம உடல் எடைய வந்து சரி செய்யுது. இந்த ஸ்லிம் கேப்சூல்ல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடம்புளி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. வேற எதுவுமே பெருசா கலக்கல. ஸோ இந்த குடம்புளி எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற கொழுப்ப வந்து உடல்லேருந்து கரைச்சிட்டு, எடைய குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அ மருந்து வகையிலே மிக முக்கியமான மூலப்பொருளா இந்த குடம்புளி இருக்கு. இதய நோய், டயபெட்டிஸ் இதெல்லாம் வராம இந்த குடம்புளி வந்து பாதுகாக்குது. டயரியா இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் அ சரி செய்யும். பாடி மசில்ஸ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். தோல்ல ஒரு பொலிவ கொடுக்கும். அந்த டைஜஷன் சக்தி அதாவது செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இவ்ளோ நன்மை இருக்கிற இந்த ஸ்லிம் டேப்லெட்ட வந்து நம்ம அனைவருக்கும் ஒபெசிட்டில கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்ம அறிமுகப்படுத்தி, அவங்க ஒபெசிட்டினால இழந்த கான்ஃபிடன்ஸ திரும்ப பெற்று அவங்களுக்கு தந்து, அவங்களையும் அச்சீவர்ஸா மாறுவதற்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம். விஷ் யூ குரோத்.